அன்புக்குரிய நேயர்களே, இந்த கூட்டப்புள்ளி பங்கினுடைய பாரம்பரியம் மிக பழமையான பாரம்பரியம். 1856 இந்த ஆலயம் கட்டப்பட்டது. எனவே 150 ஆண்டுகளை தாண்டிய ஒரு பாரம்பரியம். நம்மக்கிட்ட இன்னொரு பாரம்பரியம் இருக்குது. இந்த கடற்கரை ஓரத்தில் புனித சபரியார் பாதம் பட்ட இடம். அவர் கன்னியாகுமரியிலேருந்து மணப்பாடு போகிற வழியில் இங்கே தண்ணி தாகம் எடுத்து இதை தோண்டி ஒரு ஊற்றெடுத்து ஊருணி வச்சு குடிச்சிருக்கின்றார். எனவே பல பாரம்பரியங்களையும் உண்மையாக நம்ம கிறிஸ்தவத்தின் அடிப்படையான உண்மைகளையும் பாரம்பரியங்களை கொண்டு வாழ்ந்து வருகின்றது கிறிஸ்தவ பக்தி நிறைந்த ஒரு ஊர். எனவே இவருடைய பாரம்பரியத்தை நான் பாராட்டுகின்றேன். பாரம்பரியத்தை மக்கள் மறந்துடுவாங்க. எனவே அதுக்கு நினைவூட்டுவதற்கு சில ஆவணங்கள் இருந்ததுன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். நீங்கள் இப்போது எடுக்கின்ற ஆவணம் மக்களுக்கு அந்த மறதி இல்லாமல் நினைவூட்டி கொண்டிருக்கின்ற இந்த ஊரினுடைய பாரம்பரியத்தையும் பழமையும் புகழையும் அது ஒவ்வொரு தலைமுறைக்கும் இட்டு சொல்லக்கூடிய ஒரு கருவியாக அமைகின்றது. எனவே இதை பயன்படுத்தி மகிழுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். கூட்டப்புள்ளி வரலாற்று ஆவணப்படம் அதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டப்புள்ளி வரலாற்று ஆவணப்படம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இன்று வாழக்கூடிய இளந்தலைமுறையினர் தங்களுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன செய்தார்கள், அவருடைய தொழில் வளம் என்ன என்பதை பற்றி நிச்சயமாக அவர்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய ஆவணப்படமாக இது அமையும். இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கழித்த பிறகு இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி தெரிவதற்கு இந்த ஆவணப்படம் ஒரு பெரிய சான்றாக அமையும். கூட்டப்புள்ளி இதனுடைய ஊரின் வரலாறு என்ன என்று பார்த்தோம் என்றால், ஊரில் எந்த விதமான புளிய மரங்கள் இல்லை. ஆனால் கூட்டப்புள்ளி என்ற பெயர் வருவதற்கு காரணம் என்ன? மூதாதையர்கள் கூட்டமாக புளிய மரங்கள் இருந்த இடத்திலே கூட்டம் கூட்டமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்த கடலோரத்திற்கு வந்து வாழ்ந்த பிறகு இந்த கிராமத்திற்கு கூட்டப்புள்ளி என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புளிய மரங்கள் இன்று இல்லை. ஆனால் அந்த பெயர் தங்களுடைய மூதாதையருடைய வரலாறை இன்றும் அது சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இவ்வாறு கூட்டப்புள்ளி வரலாற்றினுடைய ஒவ்வொரு தளங்களையும் நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் நிறைய உண்மைகளை, நிறைய மறைந்து கிடக்கின்ற புதையல்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். பாவலர் புகழும் கூடலம்பதி, அருளாரும் கூடல் நகர், பேர் இலகு தென் கூடலூர், தென் கூடலம்பதி. இப்படி பாவலரும் நாவலரும் போற்றி புகழ்ந்த மண் கூட்டப்புள்ளி மண். அலையெறி கடலில் வலையெறி பரதவர்கள் வாழும் மண். ஆழமான கலாச்சார சிறப்புகளும் நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகளும் கொண்ட மண். இந்த மண்ணின் நதி மூலத்தை துல்லியமாக கண்டறிவதென்பது கடலில் தொலைத்த கடுகை தேடுவது போன்றது. எனினும் இயன்றவரை முயன்று
4 மாத இடையறாத உழைப்புக்குப் பின் கூட்டப்புலியின் வரலாற்றை ஆவணங்களோடு நிறுவியிருக்கிறது பேராசிரியர் சல்வதோர் தலைமையிலான புனித சூசையப்பர் 150ஆம் ஆண்டு விழா மலர்க்குழு. சென்னை வாழ் கூட்டப்புலி மக்கள் நலச்சங்கத்தின் பெருமுயற்சியில் வெளியிடப்பட்ட அந்த மலரில் உள்ள சில குறிப்புகள் தான் நமது ஆவணப்படத்தின் அடிநாதமாக அமைந்தது என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் நாங்கள் பல இடத்துக்கு போனோம். உதாரணமாக தூத்துக்குடி பிஷப் ஹவுஸுக்கு போனோம். அங்கே எந்த ஆவணமுமே கிடைக்கல. கல்லாப்பன் வாய்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆள் இருக்கார் தூத்துக்குடியில். அவர்கிட்ட போனோம். சார் இப்படி எங்களுக்கு கொஞ்சம் தகவல் வேணும், கூட்டப்புலியை பற்றி ஏதாவது தகவல் வச்சுருக்கீங்களான்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஐயா அந்த தகவல் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, நீங்கள் வேணால் பிஷப் ஹவுஸில் கேளுங்கன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், ஐயா நாங்கள் இப்போ தான் பிஷப் ஹவுஸ்லேருந்து வர்றோம், அங்கே எந்த தகவலும் இல்லை அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு குழு கொடுத்தார் அவர். வீரபாண்டியப்பட்டினத்தில் வலம்புரி நாதம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு போனால் அவங்க நிறைய தகவல்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு சொன்னதுனால திருப்பி நாங்கள் ஒரு 3 பேர், நான் ஒரு ஆள், ஜெரோம் டேவிட் ராஜ்ன்ட்டு ஒருத்தர், அவர் வாஸ் அ ரிட்டையர்டு டெப்யூட்டி டைரக்டர் ஃப்ரம் காதி. இன்னொரு இது நமக்கு சொந்தக்காரர் தான் அவரும், சூசை அருள், அவர் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் மேன். நாங்கள் 3 பேரும் திரும்பி வீரபாண்டியப்பட்டினத்துக்கு போனோம். நாங்கள் ஏற்கனவே வீரபாண்டியப்பட்டினத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நாங்கள் வருகிறோம் அப்படின்ட்டு அங்கே உள்ள டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். அந்த டைரக்டர் தான் எங்களுக்கு அவ்வளவு தகவல்களும் கொடுத்தாரு. புதையலே எங்களுக்கு அங்கே தான் கிடச்சிது. அங்கே உள்ள ஆவணங்களை எல்லாம் பார்த்தோம். பார்த்து நம்ம கூட்டப்புலி சம்பந்தமாக என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் நாங்கள் செராக்ஸ் பண்ணோம். செராக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டோம். இதுக்கிடையில் விஓசி காலேஜில் ஒரு தமிழ் ப்ரொஃபஸரையும் நாங்கள் பார்த்தோம். இப்போ பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஐ திங்க் இஸ் சிவசுப்பிரமணியம் அப்படின்ட்டு ஒரு ஆளை பார்த்தோம். அவரும் சில தகவல்கள் கொடுத்தார். அது வாயினால் தான் சொன்னார். ரிட்டன் ரெக்கார்டு எதுவுமே எங்களுக்கு தரலை. ஊருடைய வரலாற்றை நான் எழுதும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த 25 ரெஃபரன்ஸுமே எங்களுக்கு கிடைத்தது வீரபாண்டியப்பட்டினம் வலம்புரி நாதம் என்ற அந்த இன்ஸ்டிடியூட்டில் தான் எங்களுக்கு எல்லாம் கிடச்சிது. சில விஷயங்கள் எல்லாம் ஃப்ரெஞ்சில் இருந்தது. அதை எங்கள் சொந்தக்காரர் ஒரு சாமியார்கிட்ட கொடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணோம். அது டிரான்ஸ்லேட்லாம் பண்ண பிறகு எல்லாத்தையும் உட்காந்து கிட்டத்தட்ட 4 மாதம் நான் படித்தேன். அப்போ படித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்புகளை எடுத்த பிறகு அப்புறம் ஒரு 5 நாளில் நான் எழுதிட்டேன். கூட்டப்புலி என்ற கிராமம் தோன்றியது எப்போது? இந்த வினாவுக்கு விடை தேடி கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். தற்போதைய கூட்டப்புலிக்கு 1 மைல் வடக்கே அடர்த்தியான புளியந்தோப்புகளில் குடிசைகள் அமைத்து 3 அல்லது 4 குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன. புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வாழ்வும் காலகட்டமும் என்ற நூலில் ஜார்ஜ் ஷூஹேமர் என்ற வரலாற்று ஆய்வாளர் குறிப்பிடும் செய்தி இது. கூட்டப்புலியின் வரலாறு இந்த வரிகளில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. அந்த காலகட்டங்களில் இப்போதைய ஊர் இருக்கும் பகுதி முழுவதும் கடலால் சூழப்பட்டிருந்தது. புனித வளனார் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டுத் திடலின் வடக்கு பகுதிதான் கடற்கரை. விளையாட்டுத் திடலை இப்போது தோண்டினாலும் சிப்பிகள் வெளிப்படுவதை காண முடியும். கடற்கரைக்கு வடக்கே ஒரு சிறிய குட்டை, அதுவே பின்னாளில் ஊருணியாயிற்று. குட்டைக்கு வடக்கே மிகப்பெரிய ஆலமரம், ஆலமரத்திற்கு வடக்கிலும் கிழக்கிலும் புளிய மரக் கூட்டங்கள், புளிய மரங்களின் இடையிடையே 4-5 குடிசைகள். இங்கு வாழ்ந்த கூட்டப்புலியின் பூர்வகுடி பறந்தவர்கள் கடலுக்கு செல்வர். கரை சேர்ந்ததும் குட்டையில் குளித்துவிட்டு குடிசைகளுக்கு திரும்புவர். இதுதான் அன்றைய கூட்டப்புலி, இதுதான் அன்றைய பூர்வ குடிமக்களின் வாழ்க்கை. அவ்வப்போது பெரும் புயல்கள் வீசின, மணல் திட்டுகள் உருவாயின. காலப்போக்கில் மெல்ல மெல்ல கடல் உள்வாங்கிற்று. புதிதாக உருவான இந்த தென் திசை தரைப்பகுதிகளுக்கு மக்கள் இடம்பெயர்ந்தனர். இப்போதைய கூட்டப்புலிக்கு கால்கோல் இடப்பட்டது இப்படித்தான். கூட்டப்புலியின் மக்கள் பெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்ததற்கு
வழி சந்ததியினர் மட்டும் காரணமில்லை, ஒரு வரலாற்று காரணமும் உண்டு. முத்துக்குளித்துறையின் பரதவர்கள் தமிழகத்தை ஆண்ட இந்து மன்னர்களாலும் முகமதியர்களாலும் துன்புறுத்தப்பட்டனர். 1544 முதல் 1597 ஆண்டு வரையிலான இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு கடல் துறை பகுதி மீனவர்கள் பல இடங்களுக்கும் சிதறி ஓடினர். 1544 ஆண்டு வெட்டும் பெருமாள் என்ற இந்து அரசன் கன்னியாகுமரியை தாக்கினார். புனித சவேரியார் கன்னியாகுமரி மக்களை மீட்டு மணப்பாட்டில் தங்க வைத்ததாக எம். ஜோசப் காஸ்டலோ என்பவர் எழுதிய புனித சவேரியாரின் கடிதங்களும் அறிவுறுத்தல்களும் என்ற நூலிலிருந்து அறிய முடிகிறது. 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இடிந்தகரைக்கு வடபுறமுள்ள விஜயாவதியை தலைமையிடமாக கொண்டு ஆண்ட ஆரிய பெருமாள் என்பவன் உவரியை தாக்கினார். 1597 உவரி மக்கள் மணப்பாட்டில் தஞ்சம் புகுந்தனர் என்று இந்திய கிறிஸ்தவர்களின் வரலாறு என்ற நூலை எழுதிய ஜோசப் தெக்கடாத் குறிப்பிடுகிறார். அதே ஆண்டின் இறுதியில் இயேசு சபை தலைவரின் ஆலோசனைப்படி ஆலந்தரை மற்றும் திருச்செந்தூர் மக்கள் வீரபாண்டியன் பட்டணத்துக்கு புலம்பெயர்ந்தனர் என்ற குறிப்பு லியோன் பெஸ்ஸி எழுதிய லா மிஷன் டு மதுரை என்ற நூலில் காணப்படுகிறது. அப்படியானால் கன்னியாகுமரிக்கு கிழக்கே உள்ள கடலோர மீனவர்கள் எங்கே குடியமர்த்தப்பட்டனர்? இங்குதான் கூட்டப்புலி தலை நிமிர்ந்து நிற்கிறது. வீரமும் விவேகமும் ஆளுமைத்தன்மையும் மனிதநேயமும் கொண்ட மக்கள் வாழ்ந்த கூட்டப்புலியே பாதுகாப்பான இடம் என்று கருதினர் இயேசு சபை பணியாளர்கள். எனவே கூத்தன்குடியிலிருந்து கூட்டப்புலிக்கு இடைப்பட்ட ஊர்களில் உள்ள பரதவர்களை கூட்டப்புலியில் குடியமர்த்தினர் என்ற முடிவுக்கு நாம் வர முடிகிறது. கூட்டப்புலியின் மக்கள் பெருக்கம் இவ்வாறாய் விரிவடையலாயிற்று. விரிவடைந்தது மக்கட்பெருக்கம் மட்டுமல்ல, மண்ணின் மைந்தர்களின் உடல் வலிமையும் அதனால் விளைந்த பெரும் புகழும் தான். முத்துக்குளித்துறையின் கடலோர கிராமங்களெல்லாம் டச்சுக்காரர்களின் ஆளுமைக்குள் வந்த நேரம் அது. கடல் துறை மக்களிடம் வரி தண்டுவது டச்சுக்காரர்களின் வழக்கம். ஆனால் ஒரே ஒரு ஊருக்கு மட்டும் வரி விலக்கு. அந்த ஊர் கூட்டப்புலி. என்ன காரணம்? கூட்டப்புலியின் கடற்பகுதியில் நீண்டு கிடக்கிற பாறைகளில் டச்சு கப்பல்கள் அவ்வப்போது மாட்டிக்கொள்வதுண்டு. அவற்றை சேதாரமில்லாமல் மீண்டும் நீரில் நிறுத்துகிற வீரம் செறிந்த விரிமார்பும் குன்றமைய தோள்களும் விவேகமிக்க செயலாற்றலும் கூட்டப்புலியினருக்கு மட்டுமே வாய்த்த பெரும் சொத்து. இந்த விவேகத்துக்கு டச்சுக்காரர்கள் அளித்த பரிசுதான் வரி விலக்கு. இத்தகைய வீரமும் பல்துறை திறமையும் செறிந்த மண்ணின் ஆரம்பகால வாழ்க்கை கூரை வீடுகளில்தான் குறுகியிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல கூரை வீடுகள் ஓட்டு வீடுகளாயின. மின்சாரம் இல்லை, தெருவிளக்குகள் இல்லை, வீடுகள் தோறும் மண்ணெண்ணெய் விளக்குகள் மட்டுமே. 1960களில் தமிழக அரசு முக்கிய வீதி சந்திப்புகளில் கல்தூண் நட்டு விளக்குகள் பொருத்தியது. மாலையில் ஒருவர் வந்து விளக்கேற்றிச் செல்வார். வீதிகளில் தெரிந்த முதல் வெளிச்சம் இதுதான். பிறகு மின்சாரம் வந்தது. மின்சார விளக்கெரியும் வீடுகளை மக்கள் வியப்புடன் பார்த்தனர். இன்றைக்கு மின்சாரம் இல்லாத வீடுகளைக் கண்டால் வியப்பு. அதன் பின் மாற்றம், மாற்றம், மாற்றம். மாற்றம் என்பதே கூட்டப்புலியில் மாறாததாகிவிட்டது. ஒரு கிராமம் ஒரு கிளை பங்காக இருந்து பல ஆண்டுகள் கழித்து ஒரு பங்காக உருமாறும். ஆனால் கூட்டப்புலிக்கென்று ஒரு சிறப்புத்தன்மை இருக்கிறது. கிளை பங்காக இருந்து தனி பங்காக உருவாகி மீண்டும் கிளை பங்காக மாறியிருக்கிறது. பெருமணல், இடிந்தகரை போன்ற பங்குகளுக்கு கிளை பங்காக இருந்திருக்கிறது. அதன் பிறகு கூட்டப்புலி தனிப்பங்கென்று உருவாகி இருக்கிறது என்பதை வரலாற்றை வாசிக்கின்ற பொழுது மிக தெளிவாக குறிப்பை பார்க்க முடிகிறது. பண்டைய கடல்துறை மக்கள் பிறப்பிலேயே கத்தோலிக்கர்கள் இல்லை. அவர்கள் திருமறையை தழுவியதற்கு ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. 9ஆம் நூற்றாண்டில் வாணிப உறவு கொள்ள வந்த அரேபிய முகமதியர்கள் தமிழகத்தின் கடற்கரை பகுதிகளில் நிலையாக தங்கினர். வாணிபம் செய்து வளம் கொழிக்க வாழ்ந்தவர்கள் நாளடைவில் முத்து குளிப்பதிலும் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தனர். இதனால் முத்து குளித்தலை பாரம்பரிய தொழிலாக கொண்டிருந்த பரதவர்களுக்கும் அரேபிய முகமதியர்களுக்கும் 7ஆம் பொருத்தமாயிற்று. இரு இனங்களுக்கும் இடையே பகைமையும் விரோதமும் கொழுந்து விட்டெறிந்தது. ஒரு கட்டத்தில்
பரதவ இனத்தையே வேறறுப்பது என்று வெறிகொண்டு அலைந்தனர் முகமதியர்கள். நிலைமை மோசமாவதறிந்த பரதகுலத் தலைவர்களான 15 பட்டங்கட்டிமார் அப்போது போர்ச்சுகல் அரசின் பிரதிநிதியாக கொச்சியில் இருந்த ஜான் டாக்ருஸ் என்பவரை அணுகி ஆதரவு கேட்டனர். அதற்கு அவர் விதித்த நிபந்தனை ஒன்றே ஒன்றுதான்: கடல் துறை பிள்ளைகள் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக வேண்டும். இதுதான் அந்த ஒற்றை வரி நிபந்தனை. இந்த நிபந்தனை பரதகுல மக்களால் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த தகவலை ஜான் டாக்ரூஸிடம் தெரிவிக்கச் சென்ற 85 பட்டங்கட்டிமார்களுக்கும் கொச்சியில் உள்ள தேவ அன்னை ஆலயத்தில் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முத்துக்குளித்துறையின் 30 பகுதிகளில் உள்ள 20,000த்திற்கும் மேற்பட்ட பரத இன மக்கள் திருமறையில் இணைந்தனர். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு புனித சவேரியார் 1543ஆம் ஆண்டு வாக்கில் கூட்டப்புலிக்கு வருகிறார். கடல் உள்வாங்கி தற்போதைய எல்லைக்கு வந்திருக்கிறது. அங்கு குடியிருக்கிற மக்களை சந்தித்து திருமறையை போதிக்கிறார். ஊருணியில் தனது பாதங்களை கழுவி அந்த தண்ணீருக்கு அற்புத சுகமளிக்கும் சக்தியை தருகிறார். இந்த வரலாற்று பின்னணிகள் மூலம் கடல் துறை மக்கள் ஒட்டுமொத்தமாக திருமறையில் இணைந்த நிகழ்வின் போது அல்லது புனித சவேரியார் கூட்டப்புலிக்கு வந்தபோது மக்கள் திருமறையை தழுவியிருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு வர முடிகிறது. 1571ஆம் ஆண்டில் கூட்டப்புலியில் ஒரு கோயில் இருந்தது. அது புனித சூசேப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது என்று குறிப்பிடுகிறார் வரலாற்று ஆய்வாளர் ஜார்ஜ் ஷ்ரூஹாமர். பனை ஓலையால் வேயப்பட்ட கூட்டப்புலி கோவிலுக்கு ஒரு காலகட்டத்தில் ஓடுகள் பொருத்தி இருக்கிறார்கள். அது மிகவும் சிறிய கோவிலாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார் லியோன் பெஸ்ஸி என்ற வரலாற்று ஆய்வாளர். காலம் செல்ல செல்ல திருமறையை பரப்புவதில் பாப்பரசருக்கும் போர்ச்சுகல் மன்னருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் தமிழ்நாட்டில் ஞானக்குழப்பம் உருவானது. மதுரை மிஷன் மற்றும் கோவா மிஷனை சார்ந்த ஞான மேய்ப்பர்களை தலைமையாக கொண்டு பல ஊர்களில் மேலக்கட்சி கீழக்கட்சிகள் உருவாயின. கூட்டப்புலியும் இதற்கு விதிவிலக்கல்ல. கூட்டப்புலியில் புனித சூசேப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த பழைய கோவில் மேலக்கட்சியை சார்ந்த மதுரை மிஷன் குருக்களின் ஆளுமையில் இருந்தது. கீழக்கட்சிக்காரர்கள் கோவா மிஷனை சார்ந்திருந்தனர். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கோயிலை கட்டினர். அதுதான் நமது தேர்மாலை. அங்கேயும் வழிபாடுகள் நடந்தன. தேர்மாலையின் கீழ்ப்புறத்தில் ஒரு பலிபீடம் இருந்ததை நம்மில் பலர் பார்த்திருக்கின்றனர். தேர்மாலைதான் கூட்டப்புலியில் கட்டப்பட்ட முதல் கற்கோயில். மேலத்தெரு கீழத்தெருக்காரர்களிடையில் போட்டிகளும் பொறாமைகளும் தலைவிரித்தாடின. மேலத்தெருக்காரர்கள் அந்தோனியார் குருசடி ஒன்றை கட்டினர். அதில் இருந்த கல் சிலுவை இன்னும் அந்த குருசடியில் இருக்கிறது. அதை மையமாக வைத்து அந்த குருசடி இப்போது சிற்றாலயமாக விரிவு பெற்றிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் கீழத்தெருவில் யாராவது இறந்துவிட்டால் அவர்களை புதைக்க இடம் மறுக்கப்பட்டது. எனவே கீழத்தெருவில் தனியாருக்கு சொந்தமான ஓரிடம் கல்லறை தோட்டமானது. அந்த நிலத்தை தோண்டினால் இன்றும் எலும்புக்கூடுகளை காண முடியும். பின்னாளில் அந்த நிலத்தில் அந்தோனியாருக்கு குருசடி ஒன்று கட்டப்பட்டது. இந்த குழப்பங்களுக்கும் கொந்தளிப்புகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்த பெருமகனார் அருட்பணி சில்வியன் லவுரன். அவரது அயராத உழைப்பினால் இரு கட்சிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டன. 1855ஆம் ஆண்டு அருட்பணி சில்வியன் லவுரன் அடிகள் புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அவருக்கு பின் பொறுப்பேற்ற அருட்பணி ரெமி பெர்னாண்டஸ் அடிகள் கோவிலை முழுமையாக கட்டி முடித்தார். 1857ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி ஆலயம் திருநிலைப்படுத்தப்பட்டது. புதிதாக கட்டப்பட்ட ஆலயம் சிறியதாக இருந்ததனால் விரிவாக்கம் செய்யப்பட்டு 1878ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1 தேதி அருட்பணி பாசியோ அடிகளால் திருநிலைப்படுத்தப்பட்டது. ஆலயத்தின் மேற்கு கோபுரமணி மிகவும் பழமையானது. 1960களில் கிழக்கு கோபுரத்திலும் ஒரு மணி நிறுவப்பட்டது. இந்த மணி கண்ணங்குளம் பங்கை சார்ந்த ஓர் அன்பரால் நன்கொடையாக வழங்கப்பட்டது என்ற ஒரு செய்தி உண்டு. கோவிலின் இரு மருங்கிலும் சிறியதாக 2 சாவடிகள் இருந்தன. அவற்றை மாற்றி புதிய சாவடிகள் கட்டும் பணி 1972 முதல் 78 வரை பங்கு தந்தையாக இருந்த அருட்பணி இருதயராஜ் அடிகளார் அவர்களால் தொடங்கப்பட்டது. அந்த பணியை முழுமை செய்தவர் அடுத்து வந்த அருட்பணி சார்லஸ் அடிகளார்.
நமது ஆலயத்தின் பழைய பீடம் சித்திர வேலைப்பாடுகளோடு மிக நேர்த்தியாக இருந்தது. கலையழகும் வடிவழகும் காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கொள்ளை கொள்ளும். காலப்போக்கில் பழைய பீடம் மாற்றியமைக்கப்பட்டு நவீனம் புகுந்திருக்கிறது. 1994ஆம் ஆண்டு அன்றைய பங்கு தந்தை அருட்பணி சிலுவை ஞாசி அவர்களால் கோவிலின் முன்புறம் அழகான மண்டபம் எழுப்பப்பட்டது. 2007ஆம் ஆண்டில் நமது ஆலயத்தின் 150ஆம் ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 150ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை வாழ் கூட்டப்புலி மக்கள் நலச்சங்கம் விழா மலர் ஒன்றை வெளியிட்டது. சுமார் 6 லட்சம் ரூபாய் செலவில் தபால் நிலையம் ஒன்றையும் கட்டித்தந்தது. கூட்டப்புலி மாலுமிகள் சங்கத்தினர் ஊரில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் புனித சூசையப்பர் சுரூபத்தை நிறுவி அழகுபடுத்தினர். இந்தியாவில் 150 ஆண்டுகள் கண்ட புனித சூசையப்பர் ஆலயங்கள் பட்டியலில் 12வது இடம் பிடித்த ஆலயம் என்ற வரலாற்று பெருமையோடு கம்பீரமாக நிமிர்ந்திருக்கிறது கூட்டப்புலி புனித சூசையப்பர் ஆலயம். இது மட்டுமல்ல, தூத்துக்குடி மறைமாவட்டம் உருவாகும் முன்னரே, அதாவது 1906ஆம் ஆண்டிலேயே தனிப்பங்காக விளங்கியது என்ற பெருமையும் கூட்டப்புலிக்கு உண்டு. பிறகு என்ன காரணத்தினாலோ 1909ஆம் ஆண்டில் 2 மாத காலத்திற்கு மட்டும் வடக்கன்குளத்தின் துணை பங்காக மாற்றப்பட்டது. மீண்டும் அதே ஆண்டில் தனிப்பங்கானது. இப்போது புனித சூசையப்பர் ஆலய பங்கில் 2 துணை பங்குகளும் உள்ளன. கண்ணங்குளத்தில் உள்ள புனித உபகாரமாதா ஆலயம், ஜெயமாதாபுரத்தில் உள்ள குழந்தை இயேசு ஆலயம் ஆகிய 2ம் நமது ஊரின் துணை பங்குகள். கண்ணங்குளத்தில் உள்ள பழைய ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு தற்போது புதிய பொலிவுடன் காட்சி தருகிறது. கண்ணங்குளம் இறை மக்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல தாய்ப்பங்கான புனித சூசையப்பர் ஆலயத்தின் மீது தனி பக்தியும் பாசமும் காட்டுகின்றனர். கூட்டப்புலியில் கல்வியை பற்றி யோசித்தால் மிக சிறப்பான அம்சம் உண்டு. கூட்டப்புலி மக்கள் அனைவருமே ஏறக்குறைய 8 கிலோமீட்டர் நடந்து போய் கல்வி கற்றிருக்கிறார்கள். அதன் பிறகு கூட்டப்புலியிலே மேல்நிலை பள்ளி உருவான பிறகு வெளியூர்களிலிருந்து வருகின்ற மக்களுடைய எண்ணிக்கை, மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்திருக்கிறது. விடுதி, ஆண்களுக்கென்று பெண்களுக்கென்று விடுதி இருந்திருக்கிறது. இப்பொழுது 2 அரசாங்க விடுதிகள் இங்கே இருப்பதை நாம் பார்க்கலாம். கல்வி தளத்திலே மற்ற ஊர்களை காட்டிலும் கூட்டப்புலி மக்கள் அதிகம் முன்னுரிமை பெற்றவர்களாக, அதிகம் படித்தவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை கன்னியாகுமரி, நாகர்கோவில் போன்ற நகர பகுதிகள் அருகில் இருப்பதனால் இந்த மக்களுடைய அணுகுமுறையும் கல்வி தளத்திலே மிக உயர்ந்து வரக்கூடிய பக்குவத்தை அடைந்தவர்களாக இருப்பதை பார்க்க முடியும். இந்த சின்ன குழந்தைகள் அனைவரும் ஆங்கிலத்தை கண்டு பயப்படுகின்ற ஒரு சூழல் இருந்தது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ற பயிற்சியை கொடுத்த பிறகு சின்ன குழந்தைகள் கூட ஆங்கிலத்தை ஒரு மொழியாக பாவித்து இயல்பாக பேசுகின்ற தளத்திற்கு உயர்ந்ததை என்னால் மறக்கவே முடியாது. கூட்டப்புலியில் கல்வித் தளங்கள் இயங்கிய வரலாறு 18ஆம் நூற்றாண்டிலிருந்தே தொடங்குகிறது. அப்போதைய அருட்பணியாளர்களின் பெருமுயற்சியால் RC பெண் பாடசாலை எனும் பெயரில் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 1908ஆம் ஆண்டு முதல் வியாகுல மாதா சபை கன்னியர்களின் மேற்பார்வையில் பள்ளி இயங்க தொடங்கிற்று. 1921ஆம் ஆண்டு பள்ளி திருச்சிலுவை பாடசாலை என பெயர் மாற்றம் பெற்று 7ஆம் வகுப்பு வரை கொண்ட உயர் தொடக்க பள்ளியாக விரிவுபடுத்தப்பட்டது. 1931ஆம் ஆண்டுக்கு பிறகு என்ன காரணத்தினாலோ பள்ளியின் வகுப்புகள் 5ஆக குறைக்கப்பட்டு புனித மரியன்னை தொடக்கப்பள்ளி என்று பெயர் மாற்றப்பட்டது. தொடங்கிய சில காலம் முதல் 1991ஆம் ஆண்டு வரை கன்னியர் இல்லத்தின் அருகில் அமைந்த கட்டிடத்தில் பள்ளி இயங்கி வந்தது. 1992ஆம் ஆண்டு முதல் புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியின் பழைய கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்த கட்டிடம் 1967 முதல் 69 வரை கூட்டப்புலியின் பங்கு தந்தையாக இருந்த அருட்பணி வணக்கம் பூபாலராயர் அவர்களின் முயற்சியால் கட்டப்பட்டது. பாடங்களில் மட்டுமின்றி பாட்டு, பேச்சு, ஓவியம், நடனம் போன்ற கலைகளிலும் மாணவியருக்கு தனிக்கவனம் தரப்படுவதாக கூறுகிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஜோதி.
எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு யோகா வகுப்பு. இந்த யோகா வகுப்பு வந்து நான் முறையாக கற்றுக்கிட்டதுனால இதை வந்து காலை திருப்பலி முடிஞ்சு மாணவர்களுக்கு கற்றுத்தர்றேன். அவங்களும் அதுலேயும் ஆர்வமாக இருக்காங்க. இன்றைய புனித சூசையப்பர் ஆரம்ப பள்ளியின் தொடக்க கால பெயர் ஆர்சி பள்ளி என்பது. கல்லாதான் இல்லாத நிலை வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு 1883ஆம் ஆண்டிலேயே இப்பள்ளியை ஆரம்பித்திருக்கின்றனர் நம் முன்னோர். 1937இல் 8ஆம் வகுப்பு வரை கொண்ட பள்ளியாக விரிவுபடுத்தப்பட்டது. பள்ளிக்கூடத்தில் 8 வாத்திமார், வெளியூர் வாத்திமார் 3 பேர், 5 பேர் கூட்டப்பள்ள உள்ள ஆள்கள். அப்போது மேல் கிளாஸுக்கு நான் மறைவிக்கல் வாத்தியார், மறைஞான வாத்தியார் 3 பேர். பிறகு கீழ் கிளாஸுக்கு தான் நம்ம ஆட்கள் நிறைய இருந்தாங்க. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் வருவாங்க, ஒழுங்காக வரமாட்டா வராங்கன்னா பிடிச்சிட்டு தான் வரணும், பிடிச்சிட்டு வந்தால் பள்ளிக்கூடம் நடத்தணும். அப்படி இருந்தது. 8ஆம் கிளாஸில் 9 பேரோ 10 பேரோ இருந்தோம். அப்போ அதை ஒட்டி தானே இருக்கும். கீழ் கிளாஸில் கொஞ்சம் பிள்ளைகள் நிறைய இருக்கும். வர 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 குறைஞ்சி இப்படி வந்துடும். 6ஆம் கிளாஸ் வந்தோன்னா கடலில் ஏறி நிற்கிறதுக்கு, மரத்தில் ஏறுறதுக்கு தம்பு எடுத்துறோம்ல கூட்டு போய் வரணும். அப்படி தான் இருந்தது. 10/4/1942இல் நிரந்தர அங்கீகாரம் பெற்று புனித சூசையப்பர் ஆரம்ப பள்ளி என்ற பெயரில் இயங்கி வருகிறது. பள்ளி கட்டிடங்கள் பழுதடைந்த நிலையில் அப்போதைய பங்கு தந்தை அருட்திரு டொமினிக் மரியவளனின் பெரும் முயற்சியால் அரசு நிதி உதவியுடன் புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு 12/12/2004இல் அருட்திரு ஸ்டீஃபன் தாஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. பாட புத்தகத்தோடு மாணவர்களை நிறுத்திவிடாமல் பரந்த உலகத்துக்கு அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போய் உலகத்தை அவங்களுக்கு காண்பித்து முழு மனிதர்களாக உருவாக்குவதே எங்கள் பள்ளியினுடைய நோக்கம். நமது ஊரின் கல்வி தளத்தின் மணிமுடியாய் விளங்குகிறது புனித வளனார் மேல்நிலைப் பள்ளி. ஊருக்கு எப்போது உயர்நிலைப் பள்ளி வந்தது? அது எப்படி மேல்நிலைப் பள்ளியானது? 1969இல் நமது ஊருக்கு ஒரு இளம் குரு வருகிறார். பங்கு தந்தையாய் பொறுப்பேற்கிறார். அவர்தான் அருட்பணி பங்குராஸ் அடிகளார். பங்கு தந்தையாய் பதவியேற்ற ஆண்டிலிருந்தே ஊருக்கு ஓர் உயர்நிலைப் பள்ளியை கொண்டு வர வேண்டும் என்ற தணியாத தாகம் அவருக்கு. களத்தில் இறங்குகிறார், காரியமாற்றுகிறார். அடுத்த ஆண்டே வெற்றி வசப்படுகிறது. 1970ஆம் ஆண்டில் கூட்டப்புலியில் புனித வளனார் உயர்நிலைப் பள்ளி, அதனைத் தொடர்ந்து 1979ஆம் ஆண்டில் அருட்திரு சார்லஸ் அடிகளாரின் அருமுயற்சியால் புனித வளனார் மேல்நிலைப் பள்ளி. பள்ளிக்கு கட்டிடம் வேண்டுமே, பிரம்மாண்டமான கட்டிடம் எழுப்பி அந்த பெருமையை தட்டி கொண்டவர் முன்னாள் பங்கு தந்தை அருட்பணி சிலுவை இஞ்ஞாசி அடிகளார். கட்டிடம் உயர்ந்தால் போதுமா? பள்ளியின் அருமை பெருமைகளும் உயர வேண்டாமா? அதற்கென்று தலைமை ஆசிரியர் திரு வெனிஸ் அவர்கள் தலைமையில் ஆசிரியர் பெருமக்கள் அரும்பணியாற்றி வருகின்றனர். புலவர்கள், பொறியாளர்கள், கலைஞர்கள், மருத்துவர்கள், பல்துறை விற்பனர்கள் தோன்றி எதிர்காலத்தில் ஊரின் பெருமையை எல்லை தாண்டி எடுத்துச் செல்ல இந்த பள்ளி ஓர் உந்து சக்தியாக அமைய வேண்டும். ஒரு ஊருக்கு தனிப்பட்ட அடையாளங்கள் ஏதாவது சிறப்பாக இருந்தது என்றால் அந்த ஊருக்கு அழகூட்டுகிறது. கூட்டப்பள்ளிக்கு என்று சில அடையாளங்கள் இருக்கிறது. அது என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஊருக்குள்ளே